ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அஸ்வினி விலாக்ஸ். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து சவுகார்பேட் ஷாப்பிங் தான் போக போகிறோம். ஸோ ஏன் எதுக்குன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய வளகாப்புக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சவுகார்பேட் என்னமோ சீக்கிரமாக போயிட்டோம். ஆனால் அங்கே போய் இந்த டூ வீலர் அப்புறம் பார்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். எங்கேயுமே இடம் இல்லாமல் கடைசி ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டோம். அண்ட் பார்க் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்காக தான் வந்து போனதே. அங்கே இருக்க ஃபேமஸ் கடையிலேருந்து இருக்கிற குட்டி குட்டி ஷாப்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கடை ஏறினமே ஏறிட்டோம். ஆனால் நாங்கள் கேட்டது எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் டயர்டாகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல் வாங்க வேண்டியது இருந்து. ஸோ நான் இந்த செட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே நான் வாங்கிட்டு திருப்பியுமே ஒரு 2-3 கடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கடை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அங்கேயுமே வந்து கிடைக்கல. இது வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சட்டிக்கு. அதனால் ஃபேமஸாக இருக்க காக்கடா ராம்பிரசாதில் போயிட்டு கச்சோரி அதுக்கப்புறம் வெஜ் சாண்ட்விச் தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து வளையல் வாங்கினோம். ஸோ அதுக்காக வந்து போயிட்டோம். வளையல் அப்புறம் வளகாப்புக்கு சீர் வைக்கிறதுக்காக வந்து பாத்திரம்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையுமே வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து நான் ஆட்டோவில் தான் வந்துட்டு இருந்தேன். ப்ளவுஸ் வாங்க தான் வந்து போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா 10 கடை ஏறி இறங்கினதில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் கிடைக்கவே இல்லை. அதுக்கு தான் போயிடும். ஆனால் மற்ற ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆரி ஒர்க்கே வேண்டாம். ஏன்னா ஆரி ஒர்க் வந்து ஃபுல்லாக கோல்டன் கலரில் மட்டும்தான் கிடைக்கிது. சில்வரில் வந்து கிடைக்கல, சில்வர் ஸ்டோன்ஸில். அதனால் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு நார்மல் டெய்லர்ட்டே கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ண போகிறோம். மற்ற எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. ஜுவல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வாங்கியாச்சு. இப்போ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்ட்டோம். வரும்போது பைக்கில் வந்துட்டேன். இப்போ ஆட்டோ பிடிச்சி போயிட்டுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்றதை பார்ப்போம். சவுகார்பேட்லேயே இல்லைன்னா நாங்கள் வேறு எங்கே போகலாம் ஆரி ஒர்க்குக்கு. அதனால் தேவையே இல்லை. ஆரி ஒர்க்கே ஒரு ஆசையாக இருந்தேன். பட் ஆரி ஒர்க் பண்ணுறது ஆசையே போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. தண்ணி வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் மிரர் இருந்தால் சட்டி போயிட்டுருக்காரு. வந்து கேட்ட எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஆப்ஷன் கஸ்டமைஸ்டு மட்டும். பட் ஆனால் கஸ்டமைசேஷன் பண்ணோன்னா 10 days டைம் கேட்குறாங்க. எல்லா இடத்துலையுமே மினிமம் 8 days ஆகும் டைம் கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு இன்னும் 10 days வளர்க்காம மேபி நம்ம கஸ்டமைசேஷன் அங்கே கொடுத்தாலுமே வந்து 10 days வரும். பட் எனக்கு வந்து 10 days இருக்குல்ல, லாஸ்ட் மினிட்ல அது வரலன்னா வந்து பிரச்சனை ஆகிடும். வேணாடா போங்கடா அப்படின்னு பெருத்து போய் வந்துட 10-11 கடை ஏறிட்டு அப்புறம் சொல்லிச்சு என்ன எதுன்றத. இப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம். பசிக்குது, எல்லாமே பண்ணுது. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் எல்லா பொருளையும் செட்டில் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். போயிட்டு படம் பார்த்துட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.